தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த நாளிலே நாம் இம்மட்டுமாக தேவனை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி. இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நம்ம இன்றைக்கு வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே வேதத்தை நம்ம வாசிக்கும்போது இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்ததற்கான காரணத்தை இந்த வசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. நாம் எல்லாரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் கடவுளுடைய விருப்பம் அதுவாகவே இருக்கிறது. நமக்கு தெரியும், நாம் எல்லாருமே இந்த உலகத்திலே நிலையாக ரொம்ப காலம் வாழப்போகிறதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்து கொண்டு கடவுளோடு கூட தேவனோடு கூட நித்திய காலமாக நித்தியத்தில் வாழும்படியாகவே தேவனால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மனுஷர்களை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லா மனிதனும் கடவுளோடு கூட நித்தியத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. பூமியில் நம்ம எவ்வளோ காலம் வாழ்ந்திருந்தாலும் நம்ம வாழ்ந்திருக்கிறதான அந்த காலத்திலே நாம் எல்லாரும் இந்த பூமியில் இயேசுவுக்கு, தேவனுக்கு, கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம அதை குறித்து தான் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். இந்த பூமியில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியிலே நாம் வாழ்வதனுடைய தேவ திட்டம் என்ன என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக வெளிப்படுகிறது. பாருங்கள், பூமியில் நம்ம மற்ற காரியங்களெல்லாம் செய்யலாம். குடும்பத்தை கவனிக்க, பிள்ளைகளை பெற்றெடுக்க, வேலை செய்து சம்பாதிக்க, இன்னும் பூமிக்குரிய நன்மைகளையெல்லாம் பெறும்படியாக தேவன் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். அதுவும் தேவனுடைய விருப்பம்தான். ஆனால் தேவனுடைய பிரதான விருப்பத்தை இந்த வேதவசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தராகிய தேவன் ஒருவரே
கர்த்தர், நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள்ங்கிறார். பாருங்கள், கடவுளை இந்த பூமியில் மற்ற மனிதர்கள் அறிந்து கொள்வதற்கு, அவர்களை கடவுளை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவதற்கு தேவன் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். கடவுள் வேண்டுமென்றால் தன்னையே இந்த பூமியில் அவர் வெளிப்படுத்த முடியும். நமக்கு தெரியும், 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக கன்னிகையினுடைய வயிற்றில் பிறந்து அவர் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு உண்மை. அது பொய்யல்ல. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதை எப்படி இந்த பூமியில் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய தெய்வத்திற்கு நம்ம சாட்சிகள். அவர்தான் தெய்வம், வேற ஒரு தெய்வம் இல்லை என்பதற்கு என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம், என்ன உறுதி? அதற்கு ஆண்டவர் வேறு எதையுமே காட்டலை. வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், வானத்தை நான் அடையாளமாய் காட்டுகிறேன், பூமியை பாருங்கள், இந்த பூமியில் கடவுள் நான் தான் என்பதற்கு இந்த பூமி உங்களுக்கு சாட்சின்னு சொல்லலை. இன்னும் தேவன் படைத்த மற்ற எந்த ஒரு உயிரினங்களையும் சொல்லி இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தான் நான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதற்கு சாட்சி என்று கடவுள் சொல்லாமல் ஆண்டவராகிய தெய்வம் மனிதர்களை இந்த பூமியில் சாட்சியாக வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உண்மையை யாரெல்லாம் புரிந்திருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஜீவனுள்ள தெய்வத்திற்கு அவங்க சாட்சிகளாக நிலை நிற்க முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, எப்படியெல்லாம் நாம் தேவனுக்கு இந்த உலகத்தில் சாட்சிகளாக இருக்க முடியும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவனுக்கு அல்லது நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன அந்த தேவன் நம்மளை எப்படி சாட்சியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நம்ம அந்த பலனை பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து யாரென்று தெரியாமல் இருக்கிறீங்கன்னா, அல்லது இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் இன்னும் புரியாமல் இருக்கிறீங்கன்னா, உங்கள் வழியில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாவ காரியங்களை செய்து கொண்டு உங்களை பார்க்கிறவர்கள் மெய்யான கடவுளை பார்க்கும் விதத்தில் உங்கள் மூலமாக கடவுள் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற அந்த தேவனுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து பலவிதமான பாவமான வழியில் நடந்து கொண்டு உங்களை பார்க்கிறவர்கள் கடவுளையே நிந்திக்கிற விதத்தில் உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கும் என்றால், நீங்கள் இன்றைக்கு ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கடவுளாக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்களுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து நீங்கள் மனம் திரும்பி இன்றைக்கு இயேசுவை பின்பற்ற நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், எஞ்சிய உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக
அல்லது கடவுளுக்கு சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து உங்களை பார்க்கிற பலர், உங்களை காண்கிற பலர், ஓ மெய்யாகவே கர்த்தராகிய தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி உங்களை பார்த்து சாட்சிகளாக மாறுவதற்கு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு இயேசுவண்டைக்கு வந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். இன்றைக்கி பலவிதமான பாவத்தின் நிமித்தம் பலவிதமான வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். பலவிதமான சோதனைகளின் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் வியாதி அல்லது பிசாசுனுடைய போராட்டம், பலவிதமான செய்வனை கட்டுகள், பலவிதமான இக்கட்டான கஷ்டங்களில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு வாங்க. அவர் உங்களை சாட்சியாக மாற்றுவேன், சாட்சியாக வைப்பேன், சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். அதற்கு தெய்வம் செய்யக்கூடிய காரியம் என்ன? பரிசுத்த ஆவி நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வது எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தரே நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொன்ன ஏசாயா 43:12 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு இணங்க பரிசுத்த ஆவியை பெறும்போது அந்த சாட்சி வாழ்க்கை நம் மூலமாக வெளிப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமாகி அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பெற்று எடுத்த உடனேயே அந்த குழந்தையை பார்க்க செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து அந்த வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள், இந்த பிள்ளை அப்பா போல் இருக்கிறதா அல்லது அம்மா போல் இருக்கிறதா என்று கேட்பாங்க. அல்லது தகப்பனை போலையோ தாயைப் போல யாருடைய முகச்சாடையில் இந்த குழந்தை இருக்கிறது என்று விசாரிப்பார்கள். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு விதமாய் சொல்லுவார்கள். சிலர் அதை பார்த்து சரியாக சொல்லுவாங்க, இந்த குழந்தை அப்படியே அப்பா போலவே இருக்கிறது அல்லது அம்மா போலவே இருக்கிறது என்று சொல்லி சரியாக முக தோற்றத்தை சிலர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை ஒன்றில் தாயின் முகச்சாயலாகவும் அல்லது தகப்பனுடைய முகச்சாயலாகவும் இருக்கிறத பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த குழந்தையானது வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும்போது பாருங்கள், அதனுடைய பார்வை, அதனுடைய நடை, அதனுடைய பேச்சுக்கள், அது சிரிக்கிற அந்த காரியங்கள், இன்னும் அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படியே அந்த பெற்றோர்களைப் போல அந்த பெற்றோர்களுடைய சாயல் அந்த பிள்ளையினிடத்தில் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ஏன்னா என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் சாட்சியாக வைக்க விரும்புகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்கள் என்றால், உங்களை ரட்சித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களிடத்திலே ஸ்தோத்திரம் அவருடைய சாயலை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தேவனுடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளையும் அவரை வெளிப்படுத்தும்படியான ஒரு சாட்சியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒருவேளை இருக்கலாம். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் வாழ தீர்மானித்த பிறகும் உங்களால் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த பூமியில் அவரை பிரதிபலிக்கும் வண்ணம் நீங்கள் உங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே
13வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் பேதுரு, யோவான் அவர்கள் பேசுகிறதை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. காரணம், அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இந்த படிப்பறியாத பேதமை உள்ளவர்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறாங்களே, இவங்களுக்கு பேசுகிறதுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? இவங்க இப்படி இதற்கு முன்பு பேசுகிறவர்கள் அல்லவே. ஆனால் இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? அவங்க அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இதுதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காகத்தான் தெய்வம் அந்த நாட்களில் நம்மளை பரிசுத்த ஆவியை கொடுத்து சாட்சியாக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எப்படியெல்லாம் அதை வெளிப்படுத்துகிறார்? ஒன்று, இந்த பகுதியில் படிக்கும்போது அவர்களை பார்த்த உடனேயே, அவங்க பேசுகிற தைரியத்தை கண்ட உடனேயே சொல்கிறாங்க, இவங்க இயேசுவோடு கூட இருந்தவர். உங்களை பார்த்து இன்றைக்கி மற்றவர்கள் சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து, நம்மை பார்த்து இந்த உலகத்தார் இயேசு யாரென்று தெரியாத மனிதர்கள் சொல்ல முடியுமா? நான் இயேசுவுக்கு சாட்சியாக உங்களை பார்க்கிறேன், உங்களுடைய பேச்சிலே இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை பார்க்கிறேன், உங்களுடைய செயல்களிலே இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறதா என்கிறதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து அவரை வெளிப்படுத்தி இந்த உலகத்திற்கு நாம் இயேசுவை சரியாக வெளிப்படுத்தின பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியும். அது வரைக்கும் இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார். எனவே இன்றைக்கு நாம் அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இயேசுவே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன், போகிற இடத்துலெல்லாம் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்தால் நீங்கள் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக என்னால் இருக்கவே முடியல. காரணம், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அப்படி, நான் வாழ்கிற பகுதி அப்படி, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்னை பல விதத்தில் பாதிக்கிறாங்க, அவங்களுடைய பல செயல்கள் என்னை பாதிக்கிறது, என்னால் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியலைன்னு சொல்லி இன்றைக்கி சிலர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ முடியாமல் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை காரணம் காட்டி அவர்கள் இயேசுவுக்காக வாழ முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சூழ்நிலையினால் நம்ம என்றைக்குமே பாதிக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது முடியாத காரியமாக இருக்க போவதில்லை. எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நானும் நீங்களும் தேவனுக்கு சாட்சியாக இருந்தால் நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இன்னொரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம்.
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை எப்படி அப்போஸ்தலர்கள் சாட்சியாக விளங்க பண்ணினார்கள்? முதலாவது பார்த்தோம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு, அவர்களை பார்த்த உடனேயே, அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்த உடனேயே இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டோம் என்று நம்ம முதலாவது படித்தோம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த சீசர்கள், அவருடைய அற்புதங்களை கண்ணார பார்த்தவர்கள், அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கூறினார்கள். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நம்ம வாழும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் சாட்சியாக வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், என்னை உங்களையும் தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மரித்தவர் அல்ல, அவர் மரித்தது உண்மை. ஆனால் இன்றைக்கி அவர் மரித்திருக்கலை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு மரித்து போன தெய்வம் அல்ல, அல்லது எல்லா மனிதனும் மரித்தது போல அவரும் மரித்து அப்படியே மண்மறைந்து மறக்கப்பட்டு போனவர் அல்ல. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதில் 24வது வசனத்தையும் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 24வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. நல்லா கவனிங்க, இயேசு மரித்தார், ஆனால் மரித்த இயேசு மரண கட்டுகளில் அவர் இருக்கவில்லை. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. மரண கட்டுகளையெல்லாம் அவர் அவிழ்த்து கொண்டு அவர் உயிரோடு எழும்பினார். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதற்கு தெய்வம் தன்னை நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் தன்னை காண்பித்து, நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லலை. வேத புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், இன்னும் ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மாத்திரமல்ல, இன்னும் 500 பேருக்கு அதிகமாக தன்னை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் ஆண்டவர் விளக்கமாக சொல்கிறார், எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்தினார் என்று. சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார், ஆமென், ஸ்திரீகளுக்கு வெளிப்படுத்தினார், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500க்கு அதிகமான மக்களுக்கு வெளிப்படுத்தினார். கடைசியில் பவுல் 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் சொல்லும்போது, அகால பிறவி போன்ற எனக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று சொல்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வேண்டுமானால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கும் தன்னை நம்புகிறவர்களுக்கும் மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தாமல், தன்னை சிலுவையில் அறைந்த, தனக்கு விரோதமாக நிறைய குற்ற ஆரோபணங்களை செய்த, தன்னை சிலுவையில் அறைந்து கொல்வதற்கு எத்தனமாயிருந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு முன்பதாக போய் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் தன்னை காண்பித்திருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. அப்படி செய்யாமல் அவர் என்ன செஞ்சார்? சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திட்டு அவங்கள்ட்ட சொன்னார், என்னை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன்,
நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்க என்று சொல்லிவிட்டு இயேசு என்ன சொன்னார் நீங்கள் வசனத்தில் படித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் நம்ம படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அதை ரொம்ப தெளிவாக சீசர்களுக்கு சொல்லி அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். 19, 20 ஆகிய வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி 500க்கு அதிகமானவர்களுக்கு வெளிப்படுத்தி ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி கடைசியில் சொல்லிட்டு போகிறாரு, நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கிலும் போய் நீங்கள் புறப்பட்டு போய் பூமியின் கடைசி வரையும் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சியாக இருங்கள், உலகத்தின் முடிவு வரையும் என்னை குறித்து உபதேசம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்னதெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறேனோ அத்தனை நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தும்படியாக தனக்கு சாட்சிகளாக விளங்கும்படியாக ஆமேன் தன்னை வெளிப்படுத்தின மக்களுக்கு இயேசு கிறிஸ்து கட்டளையாக கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த பெரிய பொறுப்பு நம்முடைய கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிப்பதற்கு சொல்வதற்கு தெய்வம் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். அவரை இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். அவர் சொல்கிறாரு, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். மார்க்கு சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 20வது வசனம், கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. இயேசு இப்படி சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போகணும், எங்கிலும் போய் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள், நீங்கள் அந்த சாட்சியை வெளிப்படுத்தணும்னு சொன்ன உடனே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நல்ல கவனிங்க, அவங்க சும்மா இருக்கவில்லை, அவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க, எங்கும் பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்கள், அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து அறிவித்த போது ஆண்டவர் கூட இருந்து அவங்களுக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாக அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினதாக வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பில் நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறீங்களா? மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு சாட்சிகளாக மாறுகிறதா? இன்றைக்கு கூட நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசி கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர்தான் மெய்யான தேவன் என்பதற்கு நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி சாட்சியாக உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். அவர் சொல்கிறாரு, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லை, வேற ஒரு இரட்சகர் இல்லை, அவரை அன்றி வேற ஒருவராரும் ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சாட்சிகளாக அறிவித்தார்களே, அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு போக முடியாது.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் இந்த பூமியில் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ முடியாது. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தேவன். இன்றைக்கு அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினால் பெரிய அழிவிலிருந்து, நரக வேதனையிலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு அவரோடு கூட என்றென்றைக்குமாக நித்திய காலமாக வாழ முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அதுக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க நீங்கள் முன் வருவீங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியாக உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காண்பிக்க இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சொன்ன தெய்வம், நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன தெய்வம். ஏசப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியாக வைத்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து தெய்வமாய் கடந்து வருவீராக. உம்முடைய ரட்சிப்பவர்களுக்குள்ளே வரட்டும், பாவ மன்னிப்பவர்களுக்குள்ளே வரட்டும், பரிசுத்த வாழ்க்கை அவர்களுக்குள்ளே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக மாறுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயங்கள் திறக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யும். வியாதி, பலவீனம், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே, ஆமென், நீர் கிரியை நடப்பித்து உம்முடைய வார்த்தையினால, வசனத்தினால நீ தேவன் என்பதை உறுதிப்படுத்தினீங்களே, அதை இன்றைக்கு எங்கள் நடுவில் நிறைவேற்றி இருக்கிறதற்காய் நன்றி. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும், வியாதிகள் குணமடையட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், சாத்தானின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, கட்டுகள் நிர்மூலமாவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதே கிரியை நடப்பித்திருக்கிறதற்காய் நன்றி. நீர் மெய்யான தேவன் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு நீர் விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Grainagar 2nd Street East, Chuchaguri. Contact 944 277 8986.